மகளிர் உரிமைத்துறை. நான் வந்தா 2000 தடவை சொன்னாரு, இன்னொருத்தர் 2500 தடவை. தந்தாரான்னு கேட்டா உங்களுக்கு தான் கேட்கணும். தந்தாரமா பட்டதாரி இளைஞர்களுக்கு 4000 கொடுக்கிறாரு. கல்யாணங்களுக்கு பட்டு சேலையும் 1 பவுன் கொடுப்பேன்னு சொன்னாரு. இப்ப ஆஸ்பத்திரியில குழந்தை பிறகுன்னா 1 கிராம் நகை கொடுக்கறதுன்னு சொல்றாரு. இங்க இருந்து பஸ் ஏறினா மெட்ராஸ் வரையும் நீங்க எந்த பஸ்னாலும் உங்களுக்கு நான் ஏற்பாடு செய்யணும் செய்தாரா? எங்கள் தலைவர் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாரு, சொன்னதை செய்வார், செய்வதை சொல்லுவார். அப்படி செய்திருக்காரு. இன்னைக்கு இங்க ஏறக்குறைய நம்மளுக்கு 437 ஓட்டு வந்திருக்கு மொத்தம் 235. ஆனா பாரதிய ஜனதாவுக்கு ஒரு 148 ஓட்டு. நாவக்கால் ஒரு கட்சி, அது ஒரு வேட்பாளர். வேட்பாளர் யாருனாலும் தெரியுமா உங்களுக்கு? அந்த வேட்பாளரே தெரியாம முருகா முருகான்னு சொன்ன அந்த முருகனுக்கு இன்னைக்கு போட்டீங்க 406 ஓட்டுங்க இந்த பூத்துல போட்டிருக்காங்கன்னா அப்ப எவ்வளவு அறியாம, எவ்வளவு மாயா, எவ்வளவு மயக்கம். இந்த மக்களுக்கெல்லாம் என்னுடைய தலைவர் என்னெல்லாம் செய்திருக்காரு. அந்த தலைவர் மறந்துட்டீங்க, கலைஞரை மறந்துட்டீங்க, எங்களுடைய தலைவர் ஸ்டாலினை மறந்துட்டீங்க, எங்க எம்பி கனிமொழி எம்பியை மறந்துட்டீங்க. இதெல்லாம் மறந்துட்டு அவருக்கு ஒரு எனக்கு 437 போட்டீங்க, அதிகமான ஓட்டு தான். 406 ஓட்டு அவங்களுக்கு வந்திருக்குன்னா இங்க கட்சிக்காரங்க தப்பு பண்ணிட்டாங்க. என்ன காரணத்துக்காக நீங்க போட்டீங்க? இப்படி பல்வேறு மாயங்களே இன்னைக்கு தமிழ்நாடு மாட்டிருக்கு. இன்னைக்கு முதலமைச்சரா இருந்த இடம் இந்த யாரெல்லாம் இருந்திருக்கா? காமராஜர் இருந்திருக்காரு, அண்ணா இருந்திருக்காரு, எம்ஜிஆர் இருந்திருக்காரு, அந்த மாதிரி ஜெயலலிதா இருந்திருக்காங்க, எடப்பாடி இருந்திருக்காரு. இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிற முதலமைச்சர் என்னைக்காவது உங்களுக்கு 100 பைசா 100 பைசா 1 ரூபாய் தான். இவர் நடிகரா சம்பாதிச்சதை யாருக்காவது செலவு பண்ணான்னு சொல்ல முடியுமா? எம்ஜிஆர் இருந்தாரு, ஏழைக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, தன்னுடைய சொந்த பணத்தை அள்ளி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு ஒருத்தர் இருக்காருன்னா 100 பைசா கொடுக்காதவர அவர் போய் இன்னைக்கு முதலமைச்சர் உட்கார்ந்துருக்காருன்னு சொன்னா நீங்களாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. யார் வரணுங்கிறது இல்லையா? ஏழை மக்களை நேசிக்கக்கூடியவர் வரணுங்கிறது இல்லையா? சரி, நடந்து போச்சு. இனி வர காலத்திலாவது இவ்வளவு பார்த்துருக்கீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.